பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க. டிசம்பர் மாதம் தேதி 8, 2024, திருவருகை காலம் 2ஆம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம். கடவுள் உன் பேரொளியை காட்டுவார். இறைவாக்கினர் பாரூக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-9 வரை. எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாக புனைந்து கொள். என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலை மீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இறை பற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு. உயர்ந்த இடத்தில் எழுந்து நில். கீழ்த்திசையை நோக்கு. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்தி சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர் மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிடுவார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம் மாட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 126. இறை வார்த்தைகள் 1, 2 ஏவி, 2 CD 3, 4, 5, 6. பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். மாபெரும் செயல் புரிந்துள்ளார். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்போது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது. நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள்
பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழையை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். மாபெரும் செயல் புரிந்துள்ளார். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். மாபெரும் செயல் புரிந்துள்ளார். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வாருங்கள். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 4-6 வரை மற்றும் 8-11 வரை. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுக்குள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாக நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரி உள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாயிருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்திலும் உய்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. லூக்கா அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 4 மற்றும் 6. ஆ அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செவ்வையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-6 வரை. திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் பொந்தேயு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேயா பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்துரேயா திரக்கோணித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலோன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறை சாற்றி வந்தார். இதை பற்றி இறை வாக்கினர் ஏசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டீர்கள். பிரியமானவர்களே, இன்றைய இறை வார்த்தைகளாகிய பாரூக்கு நூலில் இருந்து அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-9 வரையும், திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 4-6 மற்றும் 8-11 வரையிலும், லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1-6 வரை சற்று நேரம் தியானித்து பேசலாம் வாங்க. பிரியமானவர்களே, இந்த 3 இறை வார்த்தைகளையும் ஒன்றோடொன்று தொடர்பு படுத்தி முதலாவதாக 3 தலைப்புகளை எடுத்துள்ளேன். 1, கடவுள் அருளும் ஒளி, நேர்மை வாழ்க்கை மற்றும் மீட்பு. 2, கடவுளின் சாந்தமும் நம்மை மாற்றும் அழைப்பும். 3, புண்ணிய வாழ்விற்கு ஒரு அழைப்பு. வாங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த 3 தலைப்புகளிலும் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். தலைப்பு 1, கடவுள் அருளும் ஒளி, நேர்மை வாழ்க்கை மற்றும் மீட்பு. இந்த தலைப்பில் பாரூக்கு நூலிலிருந்து அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-9 வரை நாம் பார்க்கும்போது, பிரியமானவர்களே, இன்னொன்று, பாரூக்கு நூல் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்காது. அது திருவிவிலியத்தில் மட்டும்தான் உள்ளது. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட 9 புக்குகளில் ஒன்றுதான் இந்த பாரூக்கு. ஆனால் அந்த ஒதுக்கப்பட்ட 9 புத்தகத்திலும் ஒவ்வொன்றும் மணிமணியான இறைவனுடைய வார்த்தைகள் உள்ளது.
அதுதான் நமக்கு இன்றைய இறை வார்த்தைகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாங்க அந்த தலைப்பை பற்றி இனி பேசலாம். பாரூக்கு நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் உன் பேரொளியை காட்டுகிறார். இது மனிதர்களுக்கு ஆண்டவர் வழி காட்டும் ஒளி. பாரூக்கு நூல் இஸ்ரவேலின் மீட்சியை அடிப்படையாக கொண்டுதான் மக்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான வார்த்தையை வழங்குகிறது. அதாவது ஆண்டவரே நமக்கு வழியாக ஒளி காட்டுகிறார் என்பதை அழகாக ஆசிரியர் எடுத்து கூறுகிறார். அடுத்தது பவுல் பிலிப்பியரில் சொல்லும்போது சொல்கிறார், மக்கள் ஒரு புனிதத்தனத்தோடும் குற்றமற்றவர்களாகவும் கிறிஸ்துவின் நாளுக்கென்று தயாராக இருக்க வேண்டும் என சொல்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாள் வரப்போகிறது. அதில் நாம் தயாராக இருக்க வேண்டும். இப்போ அந்த காலங்களை பற்றி தான் நம்ம படிச்சிட்டு இருக்கோம். அந்த 10 கன்னிகைகளில 5 கன்னிகைகளை நினைத்து பாருங்கள், எவ்வளவு அழகாக தயாராக இருந்தார்கள். அதுபோல் நாமும் தயாராக இருக்கும்படி பவுல் பிலிப்பியரில் சொல்லுகிறார். அடுத்ததாக லூக்கா 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இயேசுவின் வருகையால் அனைத்து மனிதருக்கும் மீட்பு அடைய முடியும், அதாவது ரட்சிப்பை காண்பார்கள் என வேதாகமும் குறிப்பிடுகிறது. இதிலிருந்து நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒளி. கிறிஸ்துவின் அழைப்பு மற்றும் ரட்சிப்பு ஒரே பயணமாக உள்ளது. அந்த பயணத்தில் நாம் இணைந்து கொள்ள ஆண்டவருடைய வருகைக்காக புனிதத்தோடும் குற்றமற்றவர்களாகவும் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு செல்ல காத்திருப்போம். 2வது தலைப்பு, கடவுளின் சாந்தமும் நம்மை மாற்றும் அழைப்பும். இந்த தலைப்பில் அடிப்படையாக பாரூக்கு என்ன சொல்கிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்வில் ஒளி தூண்டுகிற மாற்றங்களை நமக்கு தருவார் என அழகாக சொல்கிறார். இதில் பவுல் பிலிப்பியரில் என்ன சொல்கிறார் என்றால், தேவனுடைய கிருபை குற்றமற்றவர்களாக நம்மை மாற்றுகிறது. பிரியமானவர்களே, லூக்காவில் சொல்லப்பட்டுள்ளது, அனைத்து மக்களும் ஆண்டவருடைய ரட்சிப்பின் அழைப்பை கேட்டு நடக்க வேண்டும். அப்போதுதான் நாம் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமது மீது வைத்துள்ள சாந்தம் நம்மை மாற்றி அவருடைய அன்பையும் அவருடைய பாசத்தையும் தந்து அவருடைய ஒளியையும் நமக்கு வழங்குகிறது. தலைப்பு 3, புண்ணிய வாழ்விற்கு ஓர் அழைப்பு. இந்த தலைப்புக்கு பாரூக்கு சொல்லுவது என்னவென்றால், மனிதர்களாகிய நாம் அசுத்தம் என்கிற ஆடைகளை களைந்து ஒளி என்கிற ஆடையை அணிய வேண்டும் என பாரூக் சொல்கிறார். பிலிப்பியரில் பவுல் சொல்கிறார், புனிதமாக நாம் வாழ கிறிஸ்துவனுடைய நாளுக்கு முன்னே நாம் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பாளர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற ஆடையை அணிந்து தயாராக இருக்க வேண்டும். லூக்காவில் சொல்லப்பட்டுள்ளது, இயேசுவின் வருகையால் நாம் நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாக, புனிதமான ஒரு வாழ்க்கையாக மாற இந்த வார்த்தை நமக்கு உறுதி அளிக்கிறது. பிரியமானவர்களே, நாம் புண்ணிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று நாம் ஆண்டவருடைய ஒளியில் நடக்க ஆயத்தமாவோம். மேலும் பிரியமானவர்களே, இன்றைய இறை வார்த்தைகளுக்கு தொடர்புடைய வசனங்கள் நம்முடைய வேதாகமத்தில் நிறைய உள்ளது. அதில் 1-2 எடுத்து சொல்லி முடிக்கிறேன். கடவுள் உன் பேரொளியை காட்டுவார் என்பதற்கு மத்தேயு அதிகாரம் 5:14-16 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உலகுக்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் உள்ள பட்டணம் மறைவாக இருக்காது. தேவன் நம் ஒளியை வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை ஒரு சூரியனை போல மாற்றுகிறார். அடுத்ததாக யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நான் உலகத்தின் ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் ஒருபோதும் நடக்க மாட்டான், வாழ்வின் ஒளியை பெறுவான் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த ஒளி. நாம் அந்த ஒளியில் நடக்க தயாராக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் நாளுக்கென்று
குற்றமற்றவர்களாக வாழுங்கள் என்பதற்கு ஏற்ற தொடர்புடைய வசனங்கள் மத்தேயு 5:48 வாசித்து பாருங்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பரலோக பிதாவை போல் பரிபூரணமாக இருங்கள். பவுலுடைய அழைப்பை மத்தேயு உறுதி செய்கிறது. பிரியமானவர்களே, புனிதமும் பரிபூரணமுமாக நாம் வாழ வேண்டும். இன்னும் கொலோசேயர் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 12-13 சொல்லப்படுகிறது, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகவும் பரிசுத்தர்களாகவும் இருங்கள். இது நம் வாழ்க்கையில் இயேசுவின் கிருபையால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை சொல்கிறது. ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் பரிசுத்தர்களாக வாழ வேண்டும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக லூக்காவில் சொல்லப்பட்டுள்ள மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் என்பதற்கு தொடர்புடைய வசனங்கள் யோவான் 3:16 பாருங்கள். பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் உலகத்தை அளவு கடந்தபடி நேசித்ததால் தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு ஒரு பரந்து விரிந்த கிருபையாக நமக்கு கிடைக்கிறது. இன்னும் சங்கீதம் அதிகாரம் 98 இறை வார்த்தைகள் 2-3 சொல்லப்பட்டுள்ளது, கடவுள் தனது மீட்பை வெளிப்படுத்தி உள்ளார், தமது நீதியை எல்லா மக்களுக்கும் காட்டியுள்ளார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நீதி எல்லா மக்கள் மேலும் விளங்கும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டவர்களாக வாழும் போது ஆண்டவருடைய ஒளி நம்மேல் பாய்ச்சப்படும். நாம் ஒளியில் நடப்பவர்களாக மாறுவோம். இன்னும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகைக்கும் தீர்க்க தரிசன வாழ்க்கைக்கும் ஏற்றபடி ஆண்டவர் கடைசியாக ஒன்று சொல்லி இருக்கிறார் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21-23 வசனத்தில் பாருங்கள், பரலோக ராஜ்யமாகிய அந்த நகரத்தில் சூரியனுடைய ஒளியோ நிலவனுடைய ஒளியோ இல்லை, கடவுளுடைய மகிமைதான் அங்கே ஒளியாக பிரகாசிக்கிறது. கடவுளின் ஒளி கடைசியில் நம்மை முழுமையாக வழி நடத்தி கொண்டு செல்கிறது. புதிய எருசலேம் பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வரும்போது நாம் மனவாட்டிகளாக தயாராகி ஆண்டவருக்கு எதிர்கொண்டு செல்ல வேண்டும். நாம் தயாராக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதற்காக நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். விழித்திருந்து ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, ஸ்தோத்திர பலிகள் சொல்லுங்கள், நன்றி மன்றாட்டை சொல்லுங்கள், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ ஆண்டவரிடம் கெஞ்சி மன்றாடுவோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருப்போம். கிறிஸ்தவர்களாக அல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒவ்வொரு வார்த்தைகளின் வாயிலாக நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.